Okay, next topic is type of variable scope. So last class we seen LEGP rule, right? So LEGP, what is L? Local, enclosed, global and built-in. Okay, so these are the four types of variables: local variable, enclosed variable, global variable, built-in variable. Okay, so local variable defined inside the function or classes. Okay, so inside the function or classes you are declared some variable. Those variable is called as a local variable of the particular function or particular class. So அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ இல்லை ஒரு கிளாஸ்க்குள்ளேயோ ஒரு செட் ஆஃப் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேரியபிள்ஸ் அந்த கிளாஸோட இல்லை ஃபங்க்ஷனோட லோக்கல் வேரியபிள்ஸ். ஓகே, enclosed variable defined inside enclosing function. So in nested concept, nested function or nested class means within the class you can define another one class within the function, or you can define another one function. So that function is called as a nested function and that class is called as a nested class. சரியா? ஸோ அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம், இல்லை ஒரு கிளாஸுக்குள்ளே இன்னொரு கிளாஸை நீ வந்து டிஃபைன் பண்ணுற அப்படின்னா ஸோ அப்போ அந்த ஒன்றை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், நெஸ்டட் ஃபங்க்ஷன் ஆர் நெஸ்டட் கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இதில் என்ன இருக்கும், ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும். ஒன்று வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன் இருக்கும், இன்னொன்று வந்து இன்னர் ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து டிஃபைன் பண்ணுற வேரியபிள்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம், என்க்ளோஸ்டு வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ த வேரியபிள்ஸ் which are declared in nested function is called as a enclosed variable. ஓகே, அண்ட் குளோபல் வேரியபிள், ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. குளோபல் டிஃபைன் அட் த அப்பர் மோஸ்ட் லெவல். ஸோ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வெளியில் டாப்பில் நம்ம டிஃபைன் பண்ணுற வேரியபிள்ஸ் எல்லாமே என்னது, குளோபல் வேரியபிள். built-in variable, reserved names in built-in functions. So you very well know what is built-in, right? So the software already has the meaning of the particular is called as a built-in அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த இதெல்லாம் வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணப்பட்டிருக்குதோ அதெல்லாம் என்னது, built-in, ரைட்? இப்போ ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு built-in, ஏன்னா வந்து ப்ளஸ் அப்படிங்கிற மீனிங் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபீட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் என்னது, built-in. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் படித்தோம் லாஸ்ட் இயரில். கன்வெர்ட்டிங் அப்பர் கேஸ் டு லோயர் கேஸ் டு அப்பர் கேஸஸ், இந்த மாதிரி நிறைய நம்ம டைப்ஸ் எல்லாம் படித்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான சில வேர்ட்ஸ், அந்த மாதிரியான சில லேபிள்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா built-in அப்படின்னு சொல்லுவோம். Say for example, SQRT is a built-in. Okay, so what is the meaning of SQRT? Square root. Okay, it returns the square root value of the given variable or given value இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து 4 types of variable. என்னெல்லாம், லோக்கல், என்க்ளோஸ்டு, குளோபல், built-in. ஸோ இதோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. Then next வந்து types of variable scope. This is an important 5 mark question. So local scope. So first type is local scope. So local scope variables defined in current function. So the variables which are declared in the current function is called as a local variable. Okay, then so first if you are refer any one variable inside the function means first the processor check the particular variable is defined inside the function or not. சரியா? நம்ம முதல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிளை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல அது என்ன செய்யும், லோக்கலாக அந்த வேரியபிளை நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கிங்களாங்கிறத தான் பார்க்கும். சரியா? ஸோ லோக்கலாக நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா அது லோக்கல் வேரியபிளாக தான் அந்த பர்டிகுலர் வேரியபிளை கன்சிடர் பண்ணும். சரியா? ஸோ குளோபல் அப்படின்னா அதுக்கு நம்ம வேறு மாதிரியான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த கீவேர்டு இல்லாமல் ஒரு வேரியபிளை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நீ டிஃபைன் பண்ணியிருக்கிற அப்படின்னா அதே நேமில் வந்து நம்ம அவுட்டரில் குளோபல் வேரியபிள் நேம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா? அப்போ அது ஃபஸ்ட்டு அது என்னென்னு தான் பார்க்கும், லோக்கலாக அதை டிக்ளேர் பண்ணிக்கிங்களான்னு மட்டும் தான் பார்க்கும். இருந்ததுன்னா அது லோக்கல் வேரியபிளாக தான் அதை கன்சிடர் பண்ணும். லோக்கல் வேரியபிள்னா தெரியும், த லைஃப் டைம் ஆஃப் த பர்டிகுலர் வேரியபிள் ஒன்லி வித்தின் த ஃபங்க்ஷன், அவுட் சைட் த ஃபங்க்ஷன் த பர்டிகுலர் வேரியபிள் as not accessed by the user. அது நம்மளுக்கு தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் தான் அவுட்டர் ஸ்கோப் வந்து செக் பண்ணும். இங்கே ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க, திஸ் இஸ் அ பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், disp is the name of the function because at the end of the word they are used parenthesis symbol, at the end they are used a colon. So this is a general format for defining a function name, parenthesis, then finally colon. Okay, then a colon equal to 7. So this is a variable. In Python we no need to declare the variable. C++ல நம்ம வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் பைத்தானோட அட்வான்டேஜ் வந்து நம்ம எந்த வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ண தேவையில்லை, நம்ம டேரெக்டாக என்ன செஞ்சுக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா a colon equal to 7 இது ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். the value of a 7 is assigned to the variable a. சரியா, a ஓட வேல்யூ 7ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ a அப்படிங்கிறதுக்கு ஒரு மெமரி கிரியேட் பண்ணும். அதில் 7 அப்படிங்கிற வேல்யூ போய்ட்டு என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி தானே நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ a the name of the place is a and the value is 7. ஸோ இந்த மாதிரி வந்து அது என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். தென் the next statement print a ஓட வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம், நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ the variable a is defined, declared inside the function display. So now this variable a is called as a local variable because the variable a is declared inside the function. No keywords are used before the variable. a முன்னாடி எந்த கீவேர்ட்ஸுமே சொல்லலை, இது குளோபல் லோக்கல்னு எதுவுமே சொல்லலை. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன தான், லோக்கல் வேரியபிள் தான். இப்போ என்னோட ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு அவுட்புட் ஆஃப் த ப்ரோக்ராம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 7. ஓகே, பிகாஸ் தட் வேரியபிள் இஸ் டிஃபைன்ட் இன்சைட் த ஃபங்க்ஷன் டிஸ்பிளே. ஓகே, ஸோ திஸ் எக்ஸாம்பிள் ஃபார் லோக்கல் வேரியபிள். ஸோ இஃப் யூ ஆர் டிஃபைனிங் அ வேரியபிள் இன்சைட் த ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அஸ் அ லோக்கல் வேரியபிள். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் global scope. So a variable which is declared outside of all the function in a program is known as a global variable. So எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவுட் சைடில் நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம கீவேர்டு யூஸ் பண்ணலன்னா கூட அது என்னென்னு அது கன்சிடர் பண்ணும், குளோபல் வேரியபிள்னு கன்சிடர் பண்ணும். இங்கே அடுத்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, a equal to 10. ஓகே, a equal to 10 கொடுத்துருக்காங்களா. தென் disp. ஓகே, ஸோ அவுட் சைட் த ஃபங்க்ஷன் த வேரியபிள் a is defined and the value of a is 10. ஓகே, தென் இன்சைடு வந்து disp கொடுத்துருக்காங்க. அகெயின் a colon equal to 7 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ நம்ம பாலிமார்ஃபிசம் கான்செப்ட்லாம் படிச்சிருக்கோம். யூ கேன் யூஸ் அ சேம் ஃபங்க்ஷன் நேம் ஆர் த சேம் வேரியபிள் நேம் இன் யர் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. நம்ம திருப்பி நம்ம சேம் ஃபங்க்ஷன் நேம் ஒரே ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுவோம், டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி ப்ரோட்டோடைப்பை யூஸ் பண்ணி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுவோம். ஓகேவா. ஸோ இப்போ டிஸ்புக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கால் பண்ணும் போது த வேல்யூ ஆஃப் a is 7. ஓகே, ஸோ அவுட் சைடு த ஃபங்க்ஷன் டிஸ்பு த லோக்கல் வேரியபிள் a has expired இல்லையா, முடிஞ்சிடும் அது. ஓகேவா, இன்சைடு தான் ஏவோட வேல்யூ 7. இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போய்ட்டு அதுக்கு அப்படின்னா ஏக்கு லைஃப் டைமே கிடையாது. ஏவோட லைஃப் டைம் அதோட லோக்கல் வேரியபிள் ஏவோட லைஃப் டைம் அதோட முடிஞ்சிடும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில். அப்போ அது என்ன எடுத்துக்கிடும் அப்படின்னா குளோபல் வேரியபிளோட வேல்யூவை எடுத்துக்கிடும், a equal to 10. இப்போ இந்த ப்ரோக்ராமை கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணும்போது முதல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரிண்ட் ஏ ஸ்டேட்மெண்ட் வந்து நம்பர் 4th லைனில் இருக்குது. ஸோ நம்பர் 4th லைன் எதுக்குள்ளே இருக்குது, டிஸ்ப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் லோக்கல் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. அதில் ஏவோட வேல்யூ 7. ஸோ அதனால் நம்மளுக்கு அவுட்புட்டில் என்ன கிடைக்குது, 7 கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் இதோட முடிஞ்சது, 5th லைனோட முடிஞ்சிருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக லோக்கல் வேரியபிளோட அந்த லைஃப் டைமும் முடிஞ்சு போயிடும். சரியா, அப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் திருப்பி நம்ம ஏவை பிரிண்ட் பண்ணும்போது அது என்னவா எடுத்துக்கிடும், அவுட் சைடில் அந்த வேரியபிள் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கும். நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், அதோட வேல்யூ நம்ம ஏன்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 10 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ த வேரியபிள் விச் இஸ் டிஃபைன்ட் இன்சைட் த ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அஸ் அ லோக்கல் வேரியபிள். த வேரியபிள் விச் இஸ் டிஃபைன்ட் அவுட் சைட் ஆஃப் ஆல் த ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அஸ் அ குளோபல் வேரியபிள். ஓகே, தென் என்க்ளோஸ்டு ஸ்கோப்பு. So enclosed scope already I told you this scope is performed only in nested function and nested class. Okay, so a function which it contains another function inside it, that is called as a nested function. A function which contains another function inside it, it is called as a nested function. Okay, so you can define, so the outer function is called as a outside function is called as a outer function. Innermost you are defining one function, or that function is called as a inner function. Okay, so you can define some variables in inner function as well as you can define more variables in outer function also. Okay, so inside if you are defining a variable, mean that variable is called as a inner function variables. Outside you are defining some variable, mean that variable is called as a outer variables. Okay, so the outside function is called as a outer function, inside function is called as a inner function. Okay,
So inside function, which means second function, you try to access the variable which are in the outside function, means that time it is called as a enclosed scope. Okay, so you can access the outside variable function inside the function also. That's a concept. Okay ba, அதாவது நம்ம some variables outerல நம்ம define பண்ணிருப்போம், outer variable define பண்ணிருப்போம், outer functionல சில variables நம்ம inner side என்ன செஞ்சிருப்போம், define பண்ணிருப்போம். சரியா? இப்போ outer sideல இருக்கிற outer functionல நம்ம variable declare பண்ணிருக்கிறோம் இல்லையா, அதை நம்மளால inner functionல எடுத்து நம்மளால என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது அந்த அவுட்டரில் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா அந்த வேரியபிள்ஸை, அப்போ நம்ம அந்த வேரியபிள்ஸ்க்கு என்ன ஸ்கோப் கிடைக்கும் அப்படின்னா என்க்ளோஸ்டு ஸ்கோப் கிடைக்கும். ஓகேவா? So the variables which are declared outside a function is called as a enclosed scope variable. Okay va? So அப்ப outer sideல இருக்கிற function, outer functionல நீ define பண்ணிருக்கிற variableல என்ன scope அது கிடைக்கும், enclosed scope கிடைக்கும். Okay, a variable which is declared inside a function which contains another function definition within it. The inner function can also access the variable of the outer function. Outer function ஓட variable inner function எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். So அந்த மாதிரியான ஸ்கோப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், என்க்ளோஸ்டு ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஸ்பிளே a = 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது, அவுட்டர் ஃபங்க்ஷன் வேரியபிள், அதோட வேல்யூ என்னது 10. அதுக்கப்புறம் disp1 அப்படின்னு இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இன்னர் ஃபங்க்ஷனோட நேம் என்னது, disp1, அவுட்டர் ஃபங்க்ஷனோட நேம் disp. சரியா? அடுத்து இன்னர் ஃபங்க்ஷனில் தான் முதல்ல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் தான் என்ன ஆகும், நமக்கு சொல்கிற வேல்யூ வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு வரும். பிரிண்ட் ஏ அப்படின்னு சொன்னோம்னா அப்போ ஏவோட வேல்யூவை அதை என்ன செய்யும், பிரிண்ட் பண்ணும். ஸோ இதோட இன்னர் ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவுட்டர் ஃபங்க்ஷன், இன்னர் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பிரிண்ட் ஏ கொடுத்துருக்கோம். சரியா? நம்ம பிரிண்ட் ஏ கொடுத்துருக்கோம். சரியா? பட் நம்ம அவுட்டர் ஃபங்க்ஷனில் ஏவை டிஃபைன் பண்ணியிருக்கோம். பட் இன்னர் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன செய்யலை, ஏவை டிஃபைன் பண்ணவே இல்லை. ஏவை டிஃபைன் பண்ணாமல் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பிரிண்ட் ஏ கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு ஆன்சரில் என்ன வந்திருக்கு பாருங்கள், 10 வந்திருக்கு. ஓகேவா? பிகாஸ் த இன்னர் ஃபங்க்ஷன் கேன் ஆக்சஸ் த வேரியபிள் ஆஃப் த அவுட் சைட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ தேட்ஸ் வை த வேல்யூ 10 இஸ் பிரிண்டட் ஆன் த ஸ்க்ரீன். ஓகேவா? அப்போ இப்போ ஏவோட ஸ்கோப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அது என்ன ஸ்கோப்பு, என்க்ளோஸ்டு ஸ்கோப்பு. ஓகே, then finally built-in scope. Okay, so built-in scope, the variables and functions which are defined in the library. So library very well know, some examples, math.h, stdio.h, these are all the libraries. So the variables and functions which are defined in the library is called as a built-in scope variables, built-in scope functions அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த வேரியபிள் பாருங்கள், disp1 print a, disp1 print a disp. ஓகே, ஸோ ஹியர் இந்த வேரியபிள் ஏ என்ன பண்ணியிருக்காங்க, டிஃபைன் பண்ணியிருக்காங்க. டிஃபைனே பண்ணலை, பட் டேரெக்டாக என்ன செஞ்சுருக்காங்க, பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதோட மீனிங் எதில் இருக்கும் அப்படின்னா நம்மளோட லைப்ரரிஸில் இருக்கும். ஸோ லைப்ரரிஸில் இருக்கிற வேரியபிளை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அதுதான் என்னது, built-in scope variable. Okay, so built-in scope. Okay, so that scope is called as a built-in scope. Okay, so this is a very important question. So compiler and interpreted everything already we discussed in the classroom. So any variable or module which is defined in the library function of the programming language has built-in module scope. Okay, very easy question. You must draw all the diagrams, you must write all the points also. எந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது, எல்லா பாயிண்ட்ஸும் எழுதணும், எல்லா டயக்ராம்ஸும் போடணும். இந்த கொஷின் இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாது. ஸோ ஸ்டடி வெல். ஓகே, ஸோ டுடே யுவர் ஹோம்ஒர்க் இஸ் okay, so what is scope? Okay, what is scope? That's a 2-mark question. So what is scope? You can write from here. Oh my god, scope refers to the visibility of variable, programmers and functions in one part of the program. So here too you can write all the points. Okay, then only you can understand what is scope. இது எல்லாமே எல்லா பாயிண்ட்ஸும் நிறையா கொடுக்குறாங்களே நினைக்காதீங்க, ஷார்ட்டாக கூட நம்ம எழுதலாம். பட் இவ்வளவு எழுதுனீங்கன்னா தான் ஸ்கோப்னா என்னன்னு உனக்கு புரியும். இந்த லைனில் ஒன்றுலையும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸ்கோப் அப்படிங்கிறதோட. ஸோ யூ மஸ்ட் ரைட் ஆல் த பாயிண்ட்ஸ். ஓகே, திஸ் ஒன் கொஸ்டின். தென் next, what is namespaces? Okay, namespace. So this is the answer, namespace. And mapping. Okay, so this is some answer of mapping. So 3 2-mark question.
Okay, 3 2-mark question, and LEGP rule is an important 5-mark question. Okay, so from starting to last, so up to this, that is the answer of LEGP rule. This is a 5-mark question. Then another one 5-mark question is type of variable scope. Okay, so today we discussed 3 2-mark question and 2 5-mark question. Study thoroughly and write in your homework note and send it to me, okay, before 5 o'clock.